அயோத்தி மாநகரம் மற்ற நகரங்களைப் போல புவியில் அமைந்துள்ள ஒரு சாதாரண இடமல்ல. இது இறைவனே நடமாடிய இடமாகும். லட்சக்கணக்கானவர்களை ஒருமுறையேனும் அம்மண்ணை தொட வேண்டும் என்று ஏங்க வைத்த இடமாகும் இது. ஆதிகவி வால்மீகியின் ராமாயணம் அயோத்தியையே அடிப்படையாக கொண்டது. ராமாயணத்தின் பாலகாண்டத்தின் 5வது 6வது பாகங்கள் முழுவதுமே அயோத்தியை மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறது. சரையு நதிக்கரையில் கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஒரு அழகான ஆன்மீகத்துடன் தொடர்புடைய நகரமே அயோத்தி மாநகரம். அயோத்தி என்றவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது ஸ்ரீ ராம ஜென்மபூமி என்ற வரிகளே. இஷ்வாகு, பிருது, அரிச்சந்திரா, பகீரதன், ரகு, தசரதன் மற்றும் ஸ்ரீராமர் ஆண்ட புண்ணிய பூமியே இந்த கோசலை தேசமாகும். ராமராஜ்யத்தில் இந்த புகழ் மேலும் பன்மடங்காக பெருகியது. ராமாயணம் என்னும் இதிகாசத்தால் இந்த புண்ணிய பூமி சரித்திரத்தில் நிலைத்து நின்றது என்பது எவரும் மறுக்க முடியாத உண்மை. புண்ணியம் வாய்ந்த அந்த ஸ்ரீராம ஜென்ம பூமியில் மிக மிக அற்புதமான ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த புண்ணிய கஷேத்திரத்தை கண்டு மகிழ்வோம்.